Hi all, welcome to Biosquad in Tamil. இன்னைக்கு CBSE Class 10 Life Processes லெசனில் Transportation in Human Beings ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி அப் டு ரெஸ்பிரேஷன் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. So let's start with transportation in human beings today. We have seen in previous sections that blood transports food, oxygen and waste materials in our body. நம்ம ஆல்ரெடி டைஜஸ்டிவ் சிஸ்டம் படிக்கும் போதே ஸ்மால் இன்டெஸ்டைனில் வெள்ளின்னு ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் நியூட்ரிஷனை சக் பண்ணி பிளட் ஸ்ட்ரீமுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ பிளட்டு வந்து நியூட்ரிஷனை ஆல் ஓவர் த பாடி டிரான்ஸ்போர்ட் பண்ணோன்னு நம்ம படித்தோம். அதே மாதிரி தான் லங்ஸில் அல்வியோலைன் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் தான் ஆக்சிஜன் CO2 டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும். அங்கே இருந்து பிளட் வெசல்ஸ் ஆக்சிஜனை கேரி பண்ணி பாடியோட மற்ற போர்ஷன்ஸ்க்கு சப்ளை பண்ணும் அப்படிங்கிறதையும் நாம் படித்தோம். In class 9 we learnt about blood being a fluid connective tissue. நம்ம 9th டிஷ்யூஸ்னு ஒரு லெசன் படிச்சிருப்போம். அந்த லெசனில் கனெக்டிவ் டிஷ்யூஸ் படிச்சிருப்போம். அதில் ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூக்கு எக்ஸாம்பிளாக நம்ம பிளட்டை படிச்சிருப்போம். Blood consists of a fluid medium called plasma in which the cells are suspended. Plasma transports food, carbon dioxide and nitrogenous waste in the dissolved form. Oxygen is carried by the RBC. நவ் பிளட்டில் ஒரு ஃப்ளூயிட் மீடியம் இருக்குது. அந்த மீடியமுக்கு பேர் பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மாவில் தான் பிளட்டோட எல்லா செல்ஸும் சஸ்பெண்ட் ஆகிருக்கு. என்னென்ன செல்ஸு? WBC, RBC, பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த பிளாஸ்மாவில் தான் சஸ்பெண்ட் ஆகிருக்கும். இந்த பிளாஸ்மாவுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் இட் வில் டிரான்ஸ்போர்ட் த ஃபுட்டு, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டு. ஆக்சிஜனை கேரி பண்ணி கொண்டுட்டு போகிறது RBC. நம்ம நார்மலாக ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால் சிம்பிளாக பிளட்டுன்னு சொல்லிடலாம். விச் செல் கேரிஸ் ஆக்சிஜன் அப்படின்னு கேட்கும்போது RBC அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும். மெனி அதர் சப்ஸ்டன்சஸ் லைக் சால்ட்ஸ் ஆர் ஆல்சோ டிரான்ஸ்போர்ட்டட் பை த பிளட். இப்போ தான் சொன்னோம், பிளட்டோட ஃப்ளூயிட் மீடியம் பிளாஸ்மா தான் ஃபுட்டு, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு. அதே மாதிரி சில சால்ட்ஸு, ப்ரோட்டீன்ஸ், ஹார்மோன்ஸ் இது எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதும் பிளட்டோட வேலை தான். We thus need a pumping organ to push blood around the body, a network of tubes to reach all the tissues and a system in place to ensure that this network can be repaired if damaged. நம்ம டோட்டல் பாடிக்கும் தேவையான நியூட்ரிஷன்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஹார்மோன்ஸ், ஸோ வாட் எவர் இட் இஸ், நம்ம பாடிக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது பிளட்டோட வேலை தான். அப்போது டோட்டல் பாடிக்கு பிளட்டு போகணுன்னா அவ்வளோ ஃபோர்ஸில் அது போகணும்ல. அப்போ ஏதாவது ஒரு ப்ரெஷரை நம்ம அப்ளை பண்ணணும். அந்த ப்ரெஷர் தான் பம்பிங். இப்போ நமக்கு அதுக்காக பம்பிங் ஆர்கன் ஒன்று தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த ஆர்கன் என்ன பண்ணுது? பிளட்டை பம்ப் பண்ணிருச்சு. வேறு வேறு பிளேசஸ்க்கு பிளட்டு போகணும். அப்போ அதுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, இப்போ நம்ம குழாயிலேருந்து தண்ணி வருது, அதை ஏதோ கொஞ்சம் தூரமாக ஒரு வாளிக்கோ இல்லை ஒரு தொட்டிக்கோ ஒரு செடிக்கோ நம்ம கொண்டு போகிறோன்னா அதுக்கு ஒரு ஓஸ் பைப்பு போடுவோம்ல. அந்த மாதிரி நம்மளோட ஹார்ட் பம்ப் பண்ண பிளட்டை ஏதாவது ஒரு பைப் மூலமாக, ஒரு டியூப் லைன் மூலமாக, ஒரு சேனல் மூலமாக ஒரு ரெக்வயர்டு ஆர்கனுக்கு நம்ம சப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு நமக்கு நெட்வொர்க் ஆஃப் டியூப்ஸ் வந்து தேவைப்படுது. இஃப் இன்கேஸ் இந்த சிஸ்டமில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, எந்த சிஸ்டமில்? இந்த பம்பிங் ஆர்கன்லேயும் இந்த டியூப் நெட்வொர்க் ஆஃப் டியூப்ஸ் இருக்குல்ல, இந்த சிஸ்டமில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை ரிப்பேர் பண்ணுற அளவுக்கும் அந்த ஆர்கனுக்கு எபிலிட்டி இருக்கணும். அவர் பம்ப் த ஹார்ட். நம்ம ஆல்ரெடி படிக்கும் போது என்ன படிச்சிருந்தோம்? நமக்கு ஒரு பம்பிங் ஆர்கன் வேணும். அப்போ தான் பிளட்டு ஃபுல் ஃபோர்ஸோட நம்ம பாடியோட எல்லா போர்ஷன்ஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு நம்ம படித்தோம். அப்போ அந்த பம்ப் பண்ணுற ஆர்கன் யார் அப்படின்னா நம்மளோட ஹார்ட். The heart is a muscular organ which is as big as our fist. இப்போ heart completely it is made up of a muscle. No bones, no other things is there. So completely it is made up of a muscle. அதோட சைஸ் எப்படி இருக்கும்? நம்மளோட ஃபிஸ்ட் சைஸ்க்கு இருக்கும். ஃபிஸ்ட்னா என்ன? நம்ம உள்ளங்கையை மடித்து வச்சோம்னா, உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி உள்ளங்கையை மடித்து வச்சிங்கன்னா என்ன சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் தான் நம்மளோட ஹார்ட்டும் இருக்கும். Because both oxygen and carbon dioxide have to be transported by the blood. The heart has different chambers to prevent the oxygen rich blood from mixing with the blood containing carbon dioxide. நம்ம பிளட்டு தான் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுத்தையுமே டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஆக்சிஜனை உள்ளே கொண்டு வரணும், கார்பன் டை ஆக்சைடை வெளியே கொண்டு போகணும். ஸோ இந்த பிளட்டை பம்ப் பண்ணுறது யாரோட வேலை? ஹார்ட்டோட வேலை. அப்போது ஹார்ட் இந்த பிளட்டை பம்ப் பண்ணும்போது ஆக்சிஜன் ரிச் பிளட்டும் கார்பன் டை ஆக்சைடு ரிச் பிளட்டும் ஒருத்தரோட ஒருத்தர் மிக்ஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா நமக்கு ஆக்சிஜன் தான் வேணும், கார்பன் டை ஆக்சைடு வேண்டாம். ஸோ இதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக தான் ஹார்ட்டில் 4 சேம்பர்ஸ் இருக்குது.
The carbon dioxide rich blood has to reach the lungs for the carbon dioxide to be removed, and the oxygenated blood from the lungs has to be brought back to the heart. This oxygen rich blood is then pumped to the rest of the body. இந்த கார்பன் டை ஆக்சைடு ரிச் பிளட் இருக்குல்ல, இது லங்ஸுக்கு போகணும். லங்ஸில் கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நடக்கும். அதே மாதிரி ஆக்சிஜனேட்டட் பிளட் லங்ஸில் இருந்து ஹார்ட்டுக்கு கொண்டு வரணும். ஹார்ட்டு தான் பிளட்டை பம்ப் பண்ண போது, ஸோ அங்கே கொண்டு வரணும். இந்த ஆக்சிஜன் ரிச் பிளட்டு தான் பாடியோட மற்ற எல்லா போர்ஷன்ஸ்க்கும் டிரான்ஸ்போர்ட் ஆக போகுது. ஹார்ட்டு பம்ப் பண்ணி வெளியே அனுப்ப போகுது. We can follow this process step by step. பக்கத்தில் இருக்க பிக்சரை பாருங்கள். டெக்ஸ்ட் புக்கில் அவர் பம்ப் த ஹார்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. அங்கே போனீங்கன்னா நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிற டீட்டெயிலில் நமக்கு தெரிய. Oxygen rich blood from the lungs comes to the thin walled upper chamber of the heart on the left atrium. The left atrium relaxes when it is collecting this blood. ஸோ லங்ஸ் தான் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை பாடிக்கு சப்ளை பண்ணணும். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு ரிச் பிளட்டை பாடியிலேருந்து கொண்டு போகணும். இது லங்ஸோட வேலை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஆக்சிஜன் ரிச் பிளட் எங்கேருந்து வரணும்? லங்ஸ்லேருந்து வரணும். எங்கே வரணும்? ஹார்ட்டோட லெஃப்ட் சைடுக்கு ரீச் ஆகும். நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் ஆட்ரியம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த லெஃப்ட் ஆட்ரியம் பிளட்டை கலெக்ட் பண்ணணும்னா, பிளட்டை அந்த லெஃப்ட் ஆட்ரியம் உள்ள ஃபில் பண்ணணும்னா அது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். பேக் நல்லா பெருசாக இருந்தால் தான் உள்ள நிறைய பொருள் போட முடியும். அதே மாதிரி தான் இந்த லெஃப்ட் ஆட்ரியம் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது உள்ள நிறைய பிளட் வந்து ஃபில் ஆகும். பிளட் ஃபில் ஆனதுக்கப்புறம் இது கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா, தட் மீன்ஸ் சுருங்குச்சுதுன்னா, வைல் த நெக்ஸ்ட் சாம்பர் யார்? லெஃப்ட் வென்ட்ரிக்கல். நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸ் ஆகிடும். அப்போ தான் லெஃப்ட் ஆட்ரியமில் இருக்கிற பிளட்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு கீழே இறங்கும். ஸோ தட் த பிளட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டு இட். When the muscular left ventricle contracts in its turn, the blood is pumped out to the body. That means இப்போ நம்ம லங்ஸில் இருந்து ஆக்சிஜன் ரிச் பிளட்டு லெஃப்ட்டு ஆட்ரியம்க்கு வந்தது. லெஃப்ட் ஆட்ரியம் பிளட்டை ரிசீவ் பண்ணும்போது ரிலாக்ஸ்டாக இருக்கும். ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா கான்ட்ராக்ட் ஆகிடும். இப்போ அது கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுமா? அப்போ மேலே இருக்கிற பிளட்டு, தட் மீன்ஸ் லெஃப்ட் ஆட்ரியமில் இருக்கிற பிளட்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு கீழே வரணும். வென்ட்ரிக்கல் பிளட்டை ரிசீவ் பண்ணும்போது ரிலாக்ஸ்டாகவும் பிளட்டு ஃபில் ஆனதுக்கப்புறம் கான்ட்ராக்டும் ஆகணும். இப்போ இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்குல்ல, இது கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகும்? அதுக்குள்ளே இருக்க பிளட்டு பம்ப் பண்ணும். ஹார்ட் வந்து அந்த பிளட்டை பம்ப் பண்ணி அங்கே இருந்து பாடியோட மற்ற போர்ஷன்ஸ்க்கு இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். Deoxygenated blood, that means carbon dioxide rich blood. Deoxygenated blood comes from the body to the upper chamber on the right atrium. As it relaxes, as the right atrium contracts the corresponding lower chamber, the right ventricle dilates. Means லெஃப்ட் ஆட்ரியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளோட வேலை முடிஞ்சிருச்சு. அவங்க என்ன பண்ணாங்க? ஆக்சிஜன் ரிச் பிளட்டை லங்ஸில் இருந்து லெஃப்ட் ஆட்ரியம் வாங்கி அதுக்கப்புறம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு கொடுத்தாங்க. லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் தான் பாடியோட மற்ற போர்ஷன்ஸ்க்கு கொடுத்துச்சு. இப்போது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டுக்கான வேலை இதை செய்கிறவங்க யார்? ரைட் ஆட்ரியம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கிள். பாடியோட மற்ற போர்ஷன்ஸில் இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு ரைட் ஆட்ரியமை மீட் பண்ணோம். ரைட் ஆட்ரியம் எப்போ பிளட்டை ரிசீவ் பண்ணுதோ அப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கணும். பிளட்டை ரிசீவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கான்ட்ராக்ட் ஆகும். அப்படி அது கான்ட்ராக்ட் ஆகும்போது ரைட் ஆட்ரியமில் இருக்கிற பிளட்டு அதுக்கு கீழே இருக்க லோயர் சாம்பர் ரைட் வென்ட்ரிக்கல் இருக்குல்ல, அந்த வென்ட்ரிக்கலில் இது ரீச் பண்ணும். திஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் பிளட் டு த ரைட் வென்ட்ரிக்கல் விச் இன் டர்ன் பம்ப்ஸ் இட் டு தி லங்ஸ் ஃபார் தி ஆக்சிஜனேஷன். இப்போ ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வந்து நிறைஞ்சது எந்த பிளட்டு? டீஆக்சிஜனேட்டட் பிளட். இது இப்போ இது ஆக்சிஜனேட்டட் ப்ராசஸ் பண்ணணும்ல, இது பண்ண வேண்டியது யாரோட வேலை? லங்ஸோட வேலை. அப்போது இந்த ரைட் வென்ட்ரிக்கலில் இருக்கிற பிளட்டை லங்ஸுக்கு பம்ப் பண்ணணும். Since ventricles have to pump blood into various organs, they have thicker muscle walls than the arteria do. Actually, பம்பிங் பண்ண வேண்டியது யாரோட வேலை? வென்ட்ரிக்கலோட வேலை. நம்ம முதல்ல என்ன படித்தோம்? லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அவங்க ஆக்சிஜனேட்டட் பிளட்டை மற்ற போர்ஷன்ஸ்க்கு, பாடியோட மற்ற போர்ஷன்ஸ்க்கு பம்ப் பண்ணுவாங்கன்னு படித்தோம். அதுக்கப்புறம் என்ன படித்தோம்? ரைட் வென்ட்ரிக்கல் அவங்க டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஆக்சிஜனேஷன் ப்ராசஸ்க்காக லங்ஸுக்கு பம்ப் பண்ணுவாங்க அப்படின்னு படித்தோம். அப்போ பம்பிங் யாரோட வேலை? வென்ட்ரிக்கலோட வேலை. இப்போ பம்பிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வளோ ப்ரெஷர் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட வால்ஸ் இருக்கணும். ஸோ கம்பேரிட்டிவ்லி ஆட்ரியாவோட
ஆர்ட்ரியாவோட கம்பேர் பண்ணும்போது வென்ட்ரிக்கிள்ஸோட வால்ஸ் எல்லாமே திக்கராக இருக்கும். அதே மாதிரி வால்வ்ஸ் இருக்கும் பிளட் ஹார்ட்டில். வால்வ்ஸ் வில் பி தேர். இந்த வால்வ்ஸோட வேலை என்ன? பிளட்டோட பேக்வர்ட்ஸ் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ ஆர்ட்ரியம்லேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு பிளட் வந்துச்சா, லெஃப்ட் ஆர்ட்ரியம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு பிளட் வந்து அந்த மாதிரி வந்த பிளட்டு மறுபடியும் ரிவர்ஸ் போகக்கூடாது. தட் மீன்ஸ் ஆர்ட்ரியம்லேருந்து தான் வென்ட்ரிக்கலுக்கு வரணும், வென்ட்ரிக்கல்லேருந்து ஆர்ட்ரியம்க்கு போகக்கூடாது. இதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுற ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் வால்வ்ஸ். ஹோப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். லங்ஸில் இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணுறது லெஃப்ட் ஆர்ட்ரியம். லெஃப்ட் ஆர்ட்ரியம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு பிளட்டு பாஸ் ஆகும். இப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் பிளட்டை பம்ப் பண்ணி பாடியோட எல்லா போர்ஷன்ஸ்க்கும் சப்ளை பண்ணும். அதே மாதிரி பாடியோட மற்ற போர்ஷன்ஸில் இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு ரைட் ஆர்ட்ரியம்க்கு என்ட்ராகும். ரைட் ஆர்ட்ரியமில் இருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு அந்த பிளட்டு பாஸ் ஆகணும். இப்படி ரைட் வென்ட்ரிக்கலில் ரீச் ஆன பிளட்டு ஆக்சிஜனேஷன் ப்ராசஸ்க்காக லங்ஸுக்கு பம்ப் பண்ணணும். இப்போ இங்கே எங்கேயுமே பேக் ஃப்ளோ இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் ஆர்ட்ரியம்லேருந்து வென்ட்ரிக்கலுக்கு போன பிளட்டு மறுபடியும் ஆர்ட்ரியம்க்கு வரக்கூடாது. இதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுற ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் வால்வ்ஸ். ஆக்சிஜன் enters the blood in the lungs. இப்போ டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆக்சிஜனேஷன் ப்ராசஸ்க்காக லங்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகணும்ல, அதை பற்றின டீட்டெயில் இப்போ நம்ம படிக்கலாம். The separation of the right side and the left side of the heart is useful to keep oxygenated and deoxygenated blood from mixing. Such separation allows a highly efficient supply of oxygen to the body. This is useful in animals that have high energy needs such as birds and mammals. As we already know, இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் செப்பரேஷன் ஹார்ட்டில் இருக்குல்ல, தட் மீன்ஸ் இந்த 4 சாம்பர் இருக்குல்ல, இதோட இம்பார்ட்டண்ட் யூஸ்ஃபுல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆக போகிறது கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஒரு செப்பரேஷன் இருக்கிறதுனால தான் நம்மளால் ஆக்சிஜன் ரிச் பிளட்டை பாடிக்கு சப்ளை பண்ண முடியுது. இது எங்கெல்லாம் தேவைப்படும்னா, எந்த அனிமல்ஸ்க்கெல்லாம் நிறைய எனர்ஜி தேவைப்படுதோ அந்த அனிமல்ஸ்க்கு இது தேவைப்படும். எக்ஸாம்பிளாக நமக்கு பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் கொடுத்துருக்காங்க, which constantly use energy to maintain their body temperature. In animals that do not use energy for this purpose, the body temperature depends on the temperature in the environment. இந்த பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் இருக்குல்ல, இவங்கெல்லாம் இவங்களோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே அவங்க நிறைய எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. சில அனிமல்ஸ் இருக்குது, அவங்களோட பாடி டெம்பரேச்சர் என்விரான்மெண்டல் இருக்கிற டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக நமக்கு ஆம்ஃபிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. Amphibians or many reptiles have 3-chambered hearts and tolerate some mixing of oxygenated and deoxygenated blood streams. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. 3-chambered heart யாருக்கு இருக்குது? Amphibians and reptilesக்கு இருக்குது. இவங்களால ஓரளவுக்கு அந்த ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் blood மிக்ஸ் ஆச்சுனாலும் ஓரளவுக்கு அவங்களால அதை டாலரேட் பண்ணிக்க முடியும். ஃபிஷ்ஷஸ் on the other hand have only 2 chamber to their hearts. ஃபிஷ்ஷஸ்லாம் 2 chamber heart தான் இருக்கும். இப்போ 4 chamber heart யாரு? பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ். 3 chambered heart யாரு? ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ். 2 chambered heart யாரு? ஃபிஷ்ஷஸ். நம்ம ரெஸ்பிரேஷன் படிக்கும் போதே படித்தோம், ஃபிஷ்ஷு வாட்டரை அப்படியே மவுத் வழியாக எடுத்துக்கிட்டு கில்ஸுக்கு அதை பாஸ் பண்ணி கில்ஸ்லேயே டிசால்வ்ட் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு வாட்டரை ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அப்போது இங்கே ஆக்சிஜனேஷன் பண்ண வேண்டிய வேலை ஹார்ட்டுக்கு கிடையாது, லங்ஸுக்கு கிடையாது, கில்ஸ் தான் இதை பண்ண போகுது. அதனால் இவங்களுக்கு 2 chambered heart இஸ் தேர். லைக்வைஸ் இவங்களோட ஹார்ட்டை பிளட் ஒரு முறை தான் பாஸ் பண்ணுது. ஸோ இவங்களுக்கு நடக்கிறது சிங்கிள் சர்க்குலேஷன். அதே மாதிரி நம்மள மாதிரி வெர்டிபிரேட்ஸ் அனிமல் இருக்காங்கல்ல, நம்மளோட ஹார்ட்டை ட்வைஸ் பிளட்டு கிராஸ் பண்ணும். ஆக்சிஜனேட்டட் பிளட் ஒரு முறை, டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஒரு முறை. நம்மளோட ஹார்ட்டை ட்வைஸ் கிராஸ் பண்ணுறதால நமக்கு நடக்கிறது டபுள் சர்க்குலேஷன். The tubes, blood vessels. நம்ம முதல்ல படிக்கும்போது என்ன படித்தோம்? இந்த பிளட்டு பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு பம்பிங் ஆர்கனும் ஒரு நெட்வொர்க் ஆஃப் டியூப்ஸும் வேணும்னு படித்தோம். அந்த பம்பிங் ஆர்கன் தான் ஹார்ட்டுன்னு படித்து முடிச்சிட்டோம். இப்போ அந்த நெட்வொர்க் ஆஃப் டியூபுக்கு நம்ம வந்திருக்கோம். தட் இஸ் blood vessels. Arteries are the vessels which carry blood away from the heart to various organs of the body. Vessels அப்படின்னா பாத்திரம். நம்ம வீட்டிலே கூட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஏதோ ஒரு பொருளை கொண்டு போகிறதுக்கு நம்ம ஒரு வெசல் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்மளோட ஆர்ட்ரி ஒரு வெசலாக ஆக்ட் பண்ணுது. எதுக்கு அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஹார்ட்லேருந்து கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு. ஆர்ட்ரி அவே, ஏ ஃபார் ஆர்ட்ரி, ஏ ஃபார் அவே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Since the blood emerges from the heart under high pressure, the arteries have thick elastic walls. பட் வெயின்ஸுக்கு அந்த நெசசிட்டி கிடையாது. ஏன்னா வெயின்ஸு பாடியோட மற்ற போர்ஷன்ஸ்லேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் நம்ம ஹார்ட்டுக்கு கொண்டு வரப்போகுது. ஸோ இவங்களுக்கு அந்த ப்ரெஷர் தேவைப்படாது. அந்த ப்ரெஷர் இவங்களுக்கு தேவையில்லை. அப்படிங்கிறதுனால இவங்களோட வால்ஸ்
தின்னாக இருந்தால் போதும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த வெயின்ஸில் இன்னொரு ஸ்பெஷல் திங் இருக்குது, அதுதான் வேல்வ்ஸ். நம்ம ஆல்ரெடி சொன்னோம், பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த வேல்வ்ஸோட வேலை. இது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஹார்ட்டு பிளட்டை பம்ப் பண்ணும்போது வித் ஹை ப்ரெஷரோட பம்ப் பண்ணும். அப்போது ஹார்ட்லேருந்து பிளட்டை கேரி பண்ணி கொண்டுட்டு போகிறது யார்? ஆர்ட்ரிஸ். அப்போ அந்த ஆர்ட்ரிஸ்க்குள்ளே ஹை ப்ரெஷரில் தான் பிளட் என்டர் ஆகும். அப்படி என்டர் ஆகும்போது அந்த ஆர்ட்ரிஸோட வால் இது எல்லாத்தையும் டாலரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்காக திக் அண்ட் எலாஸ்டிக் வால்ஸ் இஸ் தேர். On reaching an organ or tissue, the artery divides into smaller and smaller vessels to bring the blood in contact with all the individual cells. The smallest vessels have walls which are 1 cell thick and are called capillaries. இந்த ஆர்ட்ரிஸ் ஒரு பர்டிகுலர் ஆர்கனை இல்லை ஒரு டிஷ்யூவை ரீச் பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னியை ரீச் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கிட்னியை போய் ரீச் பண்ணும்போது பிரான்ச்சஸாக போயிட்டே இருக்கணும். அப்படி அந்த லாஸ்ட் பிரான்ச் இருக்குது பாருங்கள், அந்த ஃபைனல் பிரான்ச் இருக்குது, இதுக்கு மேலே இது வந்து டிவைட் ஆகாது, இதுதான் லாஸ்ட் அப்படின்னு அந்த ஸ்மாலஸ்ட் பிரான்ச் இருக்குது பாருங்கள், அந்த பிரான்ச்சுக்கு பேர் தான் கேபிலரிஸ். இந்த கேபிலரிஸோட திக்னஸ் எப்படி இருக்கும்? 1 செல் திக், ஒரே ஒரு செல் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி 1 செல் திக்கடாக இது இருக்கும். இந்த பிளட்டுக்கும் அந்த செல்ஸுக்கும் இடையில மெட்டீரியல்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதும் இந்த கேபிலரிஸ் மூலமாக தான் நடக்கும். அதே மாதிரி தான் இந்த கேபிலரிஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு வெயின்ஸை ஃபார்ம் பண்ணும். அந்த வெயின்ஸ் தான் ஆர்கன் அண்ட் டிஷ்யூலேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு கொண்டு வர்றது அவங்களோட வேலை. இதில் ஒரு முக்கியமான மேட்ரை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஆல் ஆர்ட்ரிஸ் கேரி oxygenated blood except pulmonary artery. All veins carry deoxygenated blood except pulmonary vein. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீமேட்டிக் டயக்ராம் இருக்குல்ல, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, திரும்ப கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? எல்லா வெயினும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணிட்டு போகும் எக்ஸப்ட் பல்மோனரி வெயின்னு சொன்னோம். லங்ஸில் இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஹார்ட்டுக்கு கொண்டு வர்றது பல்மோனரி வெயின். இப்போ இந்த ஹார்ட்லேருந்து அரோட்டா மூலமாக இது பம்ப் பண்ணி பாடியோட மற்ற போர்ஷன்ஸ்க்கு வருது. இதை கேரி பண்ணி கூட்டிகிட்டு போகிறது ஆர்ட்ரி. ஆர்ட்ரியிலேருந்து கேபிலரிஸ் மூலமாக மற்ற செல்ஸ்க்கு இது டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஆப்போசிட்டில் இந்த கேபிலரிஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி வெயினை ஃபார்ம் பண்ணுச்சு. இப்போ வெயின்ன்றது மாடியோட மற்ற போர்ஷன்ஸில் இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணி கொண்டு போகணும். இங்கே டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை லங்ஸுக்கு கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்மோனரி ஆர்ட்ரி. இதுக்கு தான் சொன்னேன், all arteries carry oxygenated blood except pulmonary artery. All veins carry deoxygenated blood except pulmonary vein. Maintenance by platelets. What happens if this system of tubes develops a leak? Think about situations when we are injured and start bleeding. Naturally, the loss of blood from the system has to be minimized. In addition, leakage would lead to loss of pressure, which would reduce the efficiency of the pumping system. இந்த டியூப்ஸ் இருக்குல்ல, ஆர்ட்ரிஸ் வெயின்ஸுங்கிற டியூப் இருக்குல்ல, இஃப் இன் கேஸ் இந்த டியூப்பில் ஏதாவது லீக்கேஜ் இருந்தால் என்ன ஆகும்? இப்போ நம்ம வீட்டில் ஒரு பைப் இருக்குது, ஒரு ஓஸ் பைப் இருக்குதுன்னு வச்சுப்போமே, அதில் ஏதோ ஒரு லீக்கேஜ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இமீடியட்டாக செலஃபன் டேப்போ இல்லை எம்சிலோ போட்டு அதை க்ளோஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு சிஸ்டம் நேச்சுரலாகவே நம்ம பாடியில் இருக்குது. இந்த ஆர்ட்ரிஸ்லையோ வெயின்ஸ்லையோ ஏதாவது லீக் ஆச்சு அப்படின்னா இமீடியட்டாக அந்த பிளட் லாஸை மினிமைஸ் பண்ணும். ஏன்னா பிளட் லாஸ் ஆச்சுன்னா இந்த பம்பிங் சிஸ்டமில் ப்ரெஷர் குறைஞ்சிரும். ப்ரெஷர் குறைஞ்சிடுச்சுன்னா ரொம்ப தூரத்துக்கு பம்ப் பண்ண முடியாது. To avoid this, the blood has platelet cells which circulate around the body and plug these leaks by helping to clot the blood at these points of injury. ஸோ இதுக்காக தான் நம்மளோட பாடியில் பிளேட்லெட்ஸ் அப்படின்னு ஒரு செல் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பிளட்டில் படிக்கும் போதே ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் செல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு படித்தோம்ல. அதில் இந்த பிளேட்லெட்டோட வேலை என்ன? இந்த மாதிரி டியூப்ஸில் ஏதாவது லீக்கேஜ் இருந்ததுன்னா அதை ஸ்டாப் பண்ணுறது இந்த பிளேட்லெட்டோட வேலை. இது எப்படி ஸ்டாப் பண்ணணும்? பிளட்டை கிளாட் பண்ணும், கட்டி பண்ணிடும். அப்படி எங்கேருந்து லீக் ஆகுதோ அந்த இடத்துல பிளட்டை கிளாட் பண்ணிவிட்டு அது ஒரு ப்ளக்கு மாதிரி ஆகிடும். ஸோ ஃபர்தராக பிளட் லாஸ் இருக்காது. லிம்ப். There is another type of fluid also involved in transportation. Blood இல்லாமல் இன்னொரு fluid இருக்குது, இதுவும் transportation பண்ணுது, and this is also called as tissue fluid. Through the pores present in the walls of the capillary, some amount of plasma, protein and blood cells escapes into the intercellular spaces in the tissue. ஆல்ரெடி நம்ம கேபிலரிஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் படித்தோம். இந்த கேபிலரிஸில் சில போர்ஸ் இருக்கும். போர்ஸ்னால் ஹோல்ஸ். அந்த ஹோல்ஸ் வழியாக பிளாஸ்மா, ப்ரோட்டீன் அண்ட் பிளட் செல்ஸ் எஸ்கேப் ஆகிட்டு இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ், தட் மீன்ஸ் ஸ்பேஸ் பிட்வீன் த டூ செல்ஸ், அந்த இடத்துல வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிடும். ஸோ அதுக்கு பேர் தான் டிஷ்யூ ஃப்ளூயிட் இல்லைன்னா லிம்ப்.
It is similar to the plasma of the blood but colorless and contains less protein. இந்த லிம்பும் blood மாதிரியே இன்னொரு fluid transportation பண்ணும். இந்த bloodல இருக்க plasma மாதிரியே தான் இந்த லிம்பும் இருக்கும். But this is colorless and இதில் plasmaல இருக்கிறத விட less protein present ஆயிருக்கும். இந்த லிம்பு இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ்லேருந்து லிம்ப் கேப்பிலரிஸ்க்கு போகும். லிம்ப் கேப்பிலரிஸை தான் ஒன்று சேர்ந்து லிம்ப் வெசலை ஃபார்ம் பண்ணும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து வெயின்ஸில் போயிட்டு மீட் பண்ணணும். This limb carries digested and absorbed fat from intestine and drains excess fluid from the extracellular space back into the blood. Intestineல இருந்து digested and absorbed fat கேரி பண்ணி கொண்டு போகணும். அதே மாதிரி அந்த intercellular spacesல எக்ஸ்ட்ராவாக fluid இருந்ததுன்னா அதை சக் பண்ணி மறுபடியும் பிளட்டுக்குள்ளே blood ஸ்ட்ரீமுக்கு அனுப்புறது இந்த லிம்போட வேலை தான். ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப் டு ரெஸ்பிரேஷன் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கு. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் எக்ஸ்க்ரீஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் பிளான்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கு உங்களோட கோஆப்ரேஷன் அண்ட் சப்போர்ட் எனக்கு வேணும். அதுக்கு நீங்கள் பயோஸ்குவாட் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வரும். தேங்க்யூ. டேக் கேர்.